வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரயில்வே எக்ஸாமுக்கான என்சிஇஆர்டி சிலபஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஹெமிஸ்ட்ரிக் டாபிக்ஸ் தான் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். இது எல்லா ரயில்வே எக்ஸாமுக்குமே நீங்கள் படிக்கலாம். இப்போ ரீசெண்டாக அடுத்து குரூப் டி வருது, அப்புறம் என்டிபிசி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம் ஹெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக. ஸோ அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வேதி பிணைப்பு பார்க்க போகிறோம். ஸோ வேதி பிணைப்புனா என்னன்னா, ஒரு மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த அணுக்கள் எல்லாத்தையும் ஒன்னா வச்சிருக்கக்கூடிய விசை, அதாவது ஒன்னோட சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு விசை தான் வேதி பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் நேர்மின் அயனிகள், எதிர்மின் அயனிகள் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. நேர்மின் அயனிகள்னா என்னன்னா, எலக்ட்ரானை இழந்து அது என்ன ஆகுது, நேர்மின்னோட்டம் பெறும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அயனிகள் தான் நேர்மின் அயனிகள். எதிர்மின் அயனிகள்னா அது எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு எதிர்மின்னோட்டத்தை பெறுது. அப்போ அது எதிர்மின் அயனிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இதுதான். ஸோ எலக்ட்ரானை இழந்தால் அது நேர்மின் அயனி, எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அது எதிர்மின் அயனி. அடுத்து பிணைப்பு. ஸோ அதில் அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்புன்னு சொல்றது. ஓகேவா. ஸோ இதில் அயனி பிணைப்பு அண்ட் சகப்பிணைப்பு ரொம்ப முக்கியமானது. அயனி பிணைப்புனா என்னன்னா, ஒரு அணுவுல இருந்து மற்றொரு அணுவுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை முழுமையா பரிமாற்றம் செய்யப்படுவதால உருவாகக்கூடிய பிணைப்பு தான் அயனி பிணைப்பு. ஸோ ஒரு அணு இன்னொரு அணு இருக்குன்னா, இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானே இல்லை அல்லது அதுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானை ஃபுல்லா பரிமாற்றம் செஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி இதுல உருவாகக்கூடியது தான் அயனி பிணைப்பு. சகப்பிணைப்புனா என்னன்னா, சமமா பங்கிடும். இது ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு 1 அல்லது 2 3 டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு பார்த்தோம் அயனி பிணைப்புல. பட் சகப்பிணைப்புல என்னன்னா, சக அப்படின்னா என்ன அர்த்தம், 2 அணு இருந்துச்சுன்னா அது நீ 1 கொடுக்குறியா, நான் 1 கொடுக்குறேன், அந்த மாதிரி நீ 2 கொடுக்குறியா, நான் 2 கொடுக்குறேன், அது மாதிரி சமமா எலக்ட்ரானை பங்கீடு செஞ்சு அதுக்கிடையே உருவாக்கக்கூடிய பிணைப்பு தான் சகப்பிணைப்பு. இதுக்கு இன்னொரு பேர் அணு பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இந்த சகப்பிணைப்பு பற்றி ஒரு விதி இருக்கு, லூயிஸ் விதி அப்படிங்கிறது. ஸோ இந்த லூயிஸ் விதி என்ன சொல்லுதுன்னா, இப்ப 2 அணுக்கள் எலக்ட்ரானை பங்கீடு செய்து சகப்பிணைப்பை உருவாக்குது அப்படின்னா, அந்த 2 எலக்ட்ரான்களும் நிலையான மந்தவாயு எலக்ட்ரான் அமைப்பை பெறும். அப்படி சமமா பங்கிட்டு கொள்ளும் போது அது சகப்பிணைப்பை உருவாக்குது. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த 2 அணுக்களுமே எந்த அமைப்பை பெறுகிறது அப்படின்னா, மந்தவாயுக்கான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது அப்படிங்கிறத லூயிஸ் சொல்றாரு. ஸோ இது சகப்பிணைப்புல மட்டும்தான் நடக்கும். அடுத்து இந்த சகப்பிணைப்பை 3ஆ பிரிக்கிறாங்க, 3 வகையா. அதாவது அது எப்படி எலக்ட்ரானை பங்கிடுதோ அந்த கவுண்டை பொறுத்து 3 வகை. ஒற்றை சகப்பிணைப்பு அப்படின்னா என்னன்னா, 2 அணுக்களுக்கு இடையேயான ஒற்றை சகப்பிணைப்பு ஏற்படும். ஓகேவா. ஸோ இதை ஒரே ஒரு கோடு போட்டு சிம்பிளைஸ் பண்றாங்க. அப்போ ஹைட்ரஜன்ல என்ன நடக்குது, ஒற்றை சகப்பிணைப்பு நடக்குது. இரட்டை சகப்பிணைப்பு ஆக்சிஜன்ல நடக்குது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா 2 கோடு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இரட்டை சகப்பிணைப்புன்னு அர்த்தம். 3 கோடு போட்டிருந்தா மும்மை சகப்பிணைப்பு, இது நைட்ரஜன்ல நடக்குது. ஸோ அப்போ ஒற்றை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன், இரட்டை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆக்சிஜன், மும்மை சகப்பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு நைட்ரஜன். அடுத்து இந்த சகப்பிணைப்பிலே ஈதல் சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, இப்ப சில சேர்மத்துல இந்த சகப்பிணைப்பு உருவாகிறதுக்கு தேவையான 2 எலக்ட்ரான் பிணைப்புல ஈடுபடக்கூடிய ஏதேனும் ஒரு அணு மட்டும் எலக்ட்ரானை வழங்கி உருவாக்குகிறது. இப்ப 2 இது 1 பங்கிடும், இது 1 பங்கிடும் அப்படின்னு சொன்னோம். அப்படி பங்கிடக்கூடிய சில சேர்மங்கள்ல மட்டும் இந்த 2 எலக்ட்ரான் பிணைப்புலையும் ஈடுபடக்கூடிய ஏதேனும் ஒரு அணு மட்டும் இந்த பிணைப்பை உருவாக்குது அப்படின்னா அது ஈதல் சகப்பிணைப்பு. ஓகேவா. ஸோ இதுதான் ஈதல் சகப்பிணைப்பு. அடுத்து ரொம்ப முக்கியமானது சிக்மா பிணைப்பு அண்ட் பை பிணைப்புன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பார்க்கிறோம். இதெல்லாம் பேசிக்கா வரக்கூடியது. அண்ட் எக்ஸ்ட்ரா வர்றது இந்த சிக்மா பிணைப்பு அண்ட் பை பிணைப்பு. சிக்மா பிணைப்புனா என்னன்னா, 2 அணுவோட ஆர்பிட்டால்கள் அச்சுக்களின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது, நேர்கோட்டுல மேற்பொருந்துச்சுன்னா அது சிக்மா பிணைப்பு. இதே இது பக்கவாட்டுல மேற்பொருந்துச்சு அப்படின்னா, 2 அணு ஆர்பிட்டால்களும் பக்கவாட்டுல மேற்பொருந்துச்சு அப்படின்னா அது பை பிணைப்பு. இது ஒரு வேர்டு தான் வித்தியாசம். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சுகளின் வழியே நேர்கோட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகக்கூடிய பிணைப்பு சிக்மா. அதே இது 2 அணு ஆர்பிட்டால்கள் பக்கவாட்டில் மேற்பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு
பை பிணைப்பு. இந்த சிக்மா பிணைப்புங்கிறது எஸ் ஆர்பிட்டால் இடம்பெற மேற்பொருந்துதல் நிகழ்வுல மட்டும் அது வந்து சிக்மா பிணைப்பு தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா எஸ்ஸும் சேரும் போது, அதாவது எஸ்ஸும் பிங்கிற ஆர்பிட்டால்கள் சேரும் போது கண்டிப்பா அங்க என்னதான் வரணும், சிக்மா பிணைப்பு மட்டும்தான் வரணும். ஓகேவா, இதுதான் வந்து வலிமையான பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம் இதுதான். இந்த சிக்மாவா பை பிணைப்பா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எது ஸ்ட்ராங்கா இருக்கும்னா சிக்மா பிணைப்பு தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். பை பிணைப்பு வந்து ஒரு வலிமை குறைந்த பிணைப்பாக இருக்கும். ஓகேவா, அடுத்து இந்த பிணைப்பு ஆற்றல் பிணைப்பு நீளம் பத்தி சொல்லியிருப்பாங்க. பிணைப்பு ஆற்றல்னா என்ன, அதாவது அந்த பிணைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஓகேவா, ஸோ அந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்திருக்கு இல்லையா, அந்த பிணைப்பை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆற்றல் நம்ம கொடுக்கணும். அந்த ஆற்றல் தான் பிணைப்பு ஆற்றல். ஒரு சேர்மத்தின் வாயு நிலையில் உள்ள அணுக்களுக்கு இடையே உள்ள ஒரு மோல் பிணைப்பை அறுத்தறிய தேவைப்படும் ஆற்றல். அதை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா, எவ்வளவு பிணைஞ்சிருக்கோ அந்த பிணைப்பை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது, அதுதான் பிணைப்பு ஆற்றல். இது வந்து உருவ அளவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்ப அணுவோட உருவ அளவு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பிணைப்பு வந்து குறைவா இருக்கும். அதே இது பிணைப்பு பெருக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா பிணைப்பு ஆற்றல் அதிகமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் இதுக்கு சொல்லியிருக்காங்க. பிணைப்பு நீளம் எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரு பிணைப்பு அணுக்களின் மையங்களுக்கு இடையேயான சராசரி சமநிலை தொலைவு தான் இந்த பிணைப்பு நீளம். ஸோ அப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது உருவளவு அதிகரிச்சிச்சு அப்படின்னா பிணைப்பு நீளமும் அதிகரிக்குது. அங்கே அப்படி பார்க்கல, உருவளவு அதிகரிச்சிச்சுன்னா பிணைப்பு நீளம் குறையும் பார்த்தோம், பிணைப்பு ஆற்றல் குறையும் பார்த்தோம். ஆனால் பிணைப்பு நீளமும் அதிகரிக்குது. பிணைப்பு பெருக்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிணைப்பு நீளம் குறையுது. ஸோ இந்த கண்டிஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹைட்ரஜன் பிணைப்பு. ஸோ ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படிங்கிறது ஹைட்ரஜன் அணு 2 அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணுக்களுக்கு, எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம் கொண்டது வந்து நைட்ரஜன், ஆக்சிஜன், புளூரின். ஸோ இந்த அணுக்களுக்கு இடையே இருந்தால் அது சகப்பிணைப்பால் பிணைக்கப்படுகிறது. ஸோ ஹைட்ரஜன் அணுவும் இன்னொன்று வந்து எலக்ட்ரான் கவர்த்தன்மை கொண்ட அணுக்களுக்கும் இடையே வந்து என்ன மாதிரியான பிணைப்பு பிணைக்கப்படுதுன்னா சகப்பிணைப்பு பிணைக்கப்படுது. ஒரு 2 அணு இருக்கு இல்லையா, ஸோ 2 அணுவோட ஒன்னோட இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், சகப்பிணைப்புல ஈடுபடும். இன்னொரு அணுவோட மற்றொன்றோட வலிமை குறைந்த ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்படுகிறது. ஸோ அதுதான் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ 2 அணு இருக்கும், அந்த 2 அணுவோட ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, ஒரு அணுவோட சகப்பிணைப்புல ஈடுபடுது, இன்னொரு அணுவோட வலிமை குறைந்த பிணைப்புல ஈடுபடுது. இதுதான் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹாலும் நீரும். ஸோ ஆல்கஹால் நீர் தண்ணியில் என்ன ஆயிரும், ஆல்கஹால் வந்து கரையும். எதனால கரையுதுன்னா இந்த ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக தான் ஆல்கஹால் வந்து நீரில் கரையுது. ஸோ கேட்கலாம், ஆல்கஹால் நீரில் கரைகிறது எதன் காரணமாகன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பின் காரணமாக. அடுத்து வாண்டர் வால்ஸின் இடைவினைகள் அல்லது விசை. வாண்டர் வால்ஸ் விசை அப்படிங்கிறது என்னன்னா 2 திண்ம நிலையில் இருக்கக்கூடிய மூலக்கூறு அல்லது திரவ நிலையில இருக்கக்கூடிய முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையே காணப்படக்கூடிய ஒரு கவர்ச்சி விசை தான் வாண்டர் வால்ஸோட விசை அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வேதிவினை. வேதிவினைனா என்ன, இப்போ A+B அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வினைபடு பொருட்கள் சேர்ந்து வினை புரிஞ்சு ஒரு விளைபொருளை தருது. அதாவது 2 பொருள் ஜாயின் ஆகி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இன்னொரு பொருள் உருவாச்சுன்னா அதுதான் வேதிவினை. ஸோ இந்த எதிர்வினைகளின் வகைகள், இதில் என்னென்ன வகையான வினைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிதைவு வினை. சிதைவு வினைனா என்னன்னா ஒரு மூலக்கூறு இது சிதைஞ்சு 2-3 எளிய மூலக்கூறுகளாக மாறுறது. அப்ப தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் சிதைவுற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறாக மாறுறதுக்கு பேர் தான் சிதைவு வினை. இப்ப எக்ஸாம்பிள் இதுல 3 வகை இருக்கு, வெப்பச்சிதைவு வினை, மின்னாட்சிதைவு வினை, ஒளிச்சிதைவு வினை. அதாவது எந்த இதுல அப்படின்னு பாக்குறோம், அதாவது வெப்பப்படுத்தும் போது அந்த சேர்மம் வந்து 2-3 மூலக்கூறா மாறுச்சு அப்படின்னா அது வெப்பச்சிதைவு. இதே இது மின்னாற்றல் கொடுக்கும் போது அது சேஞ்ச் ஆச்சு, இல்ல ஒளி கொடுக்கும் போது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் வந்து மின்னாட்சிதைவு, ஒளிச்சிதைவு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், வெப்பச்சிதைவுக்கு எடுத்துக்காட்டுனா 2HO 2HGO is equal to 2Hg plus O2 வெப்பம்ல. மின்னார் சிதைவுனா 2NaCl is equal to
2Na plus Cl2. அடுத்து ஒளிச்சிதைவுனா 2AgBr is equal to 2Ag plus Br2. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேர்க்கை வினை. சேர்க்கை வினைன்னா நம்ம பார்த்தோம்ல 2 3 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருட்கள் இணைஞ்சு ஒரு பொருளை தருது, அதுதான் வந்து சேர்க்கை வினை. பதிலீட்டு வினை அப்படின்னா என்னன்னா, ஒரு அணு அல்லது ஒரு மூலக்கூறோட அணுக்களின் தொகுதி மற்றொரு அணு அல்லது அணுக்களோட குழுவால் பதிலீடு செய்யப்படுவது. அந்த அணு தொகுதிக்கு பதில இன்னொரு அணு தொகுதியை கொண்டு வந்து வைக்கக்கூடியதான் பதிலீட்டு வினைன்னு சொல்றாங்க. வேதி சேர்க்கை வினைனா என்னன்னா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்களோட வேதியியல் சேர்க்கையின் விளைவா ஒரு சேர்மம் உருவாகிறதா வேதி சேர்க்கை வினைகள். இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, இங்க பங்கீடு செய்யறது மாதிரியே தான். பதிலீடு செய்யறது, பதிலீடுனா ரீப்ளேஸ் பண்றது, இதுக்கு பதிலா இதுன்னு ரீப்ளேஸ் பண்ண. பட் பங்கீடுனா ஷேர் பண்றது. ஒரு சேர்மத்தில் உள்ள ஒரு அணு அல்லது அயனி மற்றொரு தனிமத்தின் அணு அல்லது அயனியால் பங்கீடு செய்யப்படுவதுதான் இடப்பெயர்ச்சி வினை. அடுத்து விகிதமுறா வினை அப்படின்னா என்னன்னா, ஒரு வேதி வினையில் ஒரு சேர்மம் மட்டும் ஒரே நேரத்தில் ஆக்சிஜன் அடைந்து ஒடுக்கம் அடைவது. ஓகேவா, ஆக்சிஜனேற்றமும் அடையும் அதே சமயம் ஒடுக்கமும் அடைஞ்சிச்சுன்னா அது விகிதமுறா வினை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பிரிகை வினை. பிரிகை வினைங்கிறது ஒரு மீள்வினை. மீள்வினைன்னா என்ன அர்த்தம், ஒரு தனிமமா சேர்மம் வந்து மூலக்கூறமான அப்புறம் அந்த மூலக்கூறுகள்லாம் ஒன்று சேர்க்கும் போது திருப்பி அதை பல இதுக்கு வரணும். ஓகேவா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள அந்த பொருளாக மாறணும், அதுதான் வந்து மீள்வினைன்னு அர்த்தம். ஸோ ஒரு மூலக்கூறு பிரிகை அடைந்து 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக மாறுவது பிரிகை வினைன்னு சொல்றாங்க. வெப்ப உமிழ்வினை வெப்ப கொள்வினை என்னன்னா, இப்ப இந்த வேதிவினை நடக்கும்போது வெப்ப ஆற்றல் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா அது உமிழ்வினை. அதே இது அந்த வெப்ப ஆற்றல் அதை எடுத்துக்கொண்டு அந்த வினை நடந்துச்சு அப்படின்னா அது வெப்ப கொள்வினை. ஓகேவா, எடுத்துக்கச்சு அப்படின்னா கொள்வினை, வெளியே விட்டுச்சு அப்படின்னா அது உமிழ்வினை. அடுத்து ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. அதான் ஒரு வினையில ஆக்சிஜனேற்றமும் நடக்கும் ஒடுக்கமும் ஒரே நேரத்தில் நிகழ்ந்துச்சுன்னா அது ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை. நடுநிலையாக்கல் வினைனா என்னன்னா, உப்பு உருவாகிறது. ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேரும் போது நமக்கு உப்பு நீரும் உருவாகிறதான் வந்து நடுநிலையாக்கல் வினை. மீள்வினை ஏற்கனவே நம்ம சொன்னோம், வினையிலோட வினைப்படு பொருட்கள் இணைஞ்சு விளைபொருளை குறுக்கும். திருப்பி மீண்டும் அந்த விளைபொருட்கள்லாம் இணைச்சோம்னா வினைப்படு பொருட்கள் தரணும், அதுதான் மீள்வினை. மீளா வினைனா அப்படி நடக்காது. திருப்பி விளைபொருட்களை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம அதை வேதிவினைக்கு உட்பட்டோம்னா நம்மளால வினைப்படு பொருளை கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு சைடு மட்டும்தான் இந்த வினை வந்து நடக்கும். ஒரு வினை ஒரே திசையில் நிகழுமானால் அது மீளா வினை எனப்படும். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து NCERT சிலபஸ் வந்து தமிழில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.